ஓ முருகா, வெற்றிவேல் முருகா, எனது அன்பு பிள்ளை, எப்போதப்பா என் வாழ்க்கை மாறும், துன்பமும் இன்பமும் வருமே என்று காத்திருக்கிறேனே ஒழிய துன்பம் மட்டும்தான் என்னை துரத்துகிறது. இடர்பல தொடர்ந்து வந்தபோதும் என் மனதோடு நான் நடத்தும் போராட்டம் போயவே இல்லை. நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் என நீங்களும் சொல்கிறீர்கள், நானும் நம்பிக்கையோடு காத்திருக்கிறேன். ஆனால் வரப்பு உயர நெல் உயரும் என்பது வார்த்தைகளாகவே இருப்பது போல என்னுடைய வாழ்க்கையில் நெற்கதிரும் வளரவில்லை, நல்லது எதுவும் நடக்கவும் இல்லை. என் மனம் வேதனை அடைந்ததை பார்த்து கொண்டே இருக்கிறாயே முருகா, உன்னுடைய திருநாமத்தையும் கவசத்தையும் உச்சரித்து கொண்டிருக்கும் என்னை நீ காப்பாற்ற வரமாட்டாயா என கேட்டாயல்லவா? இதோ தெய்வ சிந்தனையோடு வாழும் முன் வாழ்வில் எல்லாவற்றையும் சரி செய்து சந்தோஷத்தை கொடுக்க நான் வந்துவிட்டேன். ராஜயோக வாழ்க்கை உனக்கு ஆரம்பமாக போகிறது என் செல்வமே. எல்லாமே இடிந்து முடிந்து விட்டது போல சில நிகழ்வுகள் உன் வாழ்வில் நடந்து விட்டதுதான். மனம் வருந்தாதே. மனிதரை தாண்டி பல முடிவுகள் இங்கு இறைவனின் கைகளில் தானே இருக்கிறது. உன்னுடைய தவறு உன் வாழ்க்கையில் எங்கு உள்ளது என்பதை கண்டுபிடித்து விட்டாயா? முதலில் அறிவுடன் வாழ வேண்டுமானால் முதல் படிக்கட்டில் கால் எடுத்து வைத்துதான் ஆக வேண்டும். இப்போது நீயும் கெட்டது எது, கெட்ட மனிதர்கள் யார், யார் தவறானவர்கள், யார் நல்லவர்கள் என பல விஷயங்களில் புரிதல்களை கொண்டு வந்து விட்டாய். அடுத்தடுத்து வெற்றி படிக்கட்டுகளில் ஏற வேண்டியது தானே. இனி உன் முயற்சிகள் எல்லாமே நிச்சயமாக வெற்றி பெறும். கெட்ட மனிதர்களையும் ஆபத்தான மனிதர்களையும் உன்னை பார்த்து பொறாமைப்படக்கூடிய மனிதர்களையும் தவறான சிந்தனை கொண்டவர்களையும் உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வைத்துவிடு என் செல்வமே. இனி உன் வாழ்க்கை மிக அழகாய் மாறத்தான் போகிறது. வாழ்க்கையின் எதிர்காலம் என்னவாகுமோ என நீ நினைத்து தீராத கவலை கொண்டதெல்லாம் போதும். உன் மனதில் எதிர்காலம் பற்றிய பயம் இருந்தால் முதலில் அதை தூக்கி போடு. நீ தலை நிமிர்ந்து வாழ்வதற்கு உனக்கான ஒரு நல்ல வாழ்க்கையை நான் அமைத்து கொடுப்பேன். ஐயோ, என் வாழ்வில் கடல் போல கவலைகள் இருக்கிறதே. நல்ல வார்த்தைகளை சொல்லக்கூடிய நீங்கள் அதை என் வாழ்வில் இன்னும் நடத்தவே இல்லையே. நான் என்னதான் செய்ய போகிறேன் என நீ நொந்து நூலான காலமெல்லாம் முடிந்து விட்டது. இனிமேல் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நான் முடித்து தருகிறேன். நீ கலங்காதே. உன் கஷ்டமெல்லாம் கரைந்து போய் உனக்கு இஷ்டமான விஷயங்கள் இனி தொடர்ந்து நிகழும். இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஒரு வகையில் நீதான் காரணம் என்பதை எப்போது புரிந்து கொள்ளப் போகிறாய் என் செல்வமே? நீ கடவுளை காரணம் காட்டி பயனில்லை. உன் முயற்சியிலிருந்து பின்வாங்காமல் உனக்கான விஷயங்களையும் நீ செய்யப்போகும் முயற்சிகளையும் முன்கூட்டியே சரியாக தீர்மானித்து விட்டு உன் செயல்களை செய்ய ஆரம்பி. உனக்கானதும் நீ எதிர்பார்த்ததும் நிச்சயமாக உனக்கு கிடைத்தே தீரும். எப்போது மற்றவர்கள் குறை சொல்லும்போது நீ அதை ஏற்றுக்கொண்டாயோ, உனக்கு வரும் வினைகளை நீ எப்போது புரிந்து கொண்டாயோ, அப்போதே பல நல்ல மாறுதல்கள் உன் வாழ்வில் நடக்கத் தொடங்கிவிட்டது. இனி எல்லா மகிழ்ச்சியையும் உன் வாழ்வில் நீ பார்க்கப் போகிறாய் என் செல்வமே. தவறின் பக்கம் இனி நான் போக மாட்டேன். தவறான விஷயங்களை செய்ய மாட்டேன். கெட்ட மனிதர்களின் உறவையும் நட்பையும் நாடமாட்டேன் என நீ முடிவெடுத்த நொடியிலிருந்தே உன் வாழ்க்கை அழகாய் மாறத் தொடங்கிவிடும். நீ நல்வாழ்க்கையை தானே வாழ நினைக்கிறாய். உனக்கான மனநிறைவை தருவதற்கு உன் அப்பன் முருகன் நான் இருக்கிறேன். இனி எல்லாமே உன் வாழ்வில் நல்லதாக நடக்கும். உன் அப்பன் திருச்செந்தூர் முருகன் வாக்கு கொடுத்து ஏதாவது இதுநாள் வரை நடக்காமல் போயிருக்கிறதா? நீ சற்றும் எதிர்பாராத வகையில் இப்போதே உனக்கான ராஜயோகத்தை தருவதற்காக தான் நான் ஓடி வந்தேன். இனிமேலும் நீ எதிர்பார்க்கும் விஷயங்கள் எதுவுமே தாமதமாக நான் விடமாட்டேன் என் செல்வமே. என்னுடன் முழுமையாக நீ இணக்கத்துடன் வாழும்படியும் நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் நான் உனக்கு செய்து தரும்படியும் உன் வாழ்வில் அற்புதங்கள் நிகழத் தொடங்கப் போகிறது. காலம் என்பது எல்லா துன்பத்தையும் அள்ளி கொடுத்தாலும் வளர்பிறையாய் வளர வேண்டிய உன்னை தேய்பிறையாய் கொண்டு சென்று இந்த உலகத்தையே உலுக்கி வைக்கக்கூடிய அளவிற்கல்லவா உன் வாழ்வில் விஷயங்கள் நிகழ்கிறது. கவலை கொள்ளாதே என் செல்வமே. ஆதாயமும் நஷ்டமும் பிறப்பும் இறப்பும் எல்லாமே இறைவனாகிய என்னிடம்தான் இருக்கிறது. நீ உன் எதிர்கால வாழ்க்கையை பற்றி யோசிக்காமல் இந்த நிகழ்கால வாழ்க்கையை ரசித்து வாழ்ந்தால் போதும். உனக்கு நடக்க வேண்டியதையும் கிடைக்க வேண்டியதையும் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டுமென உன் அப்பன் முருகன் நான் தீர்மானித்துக் கொள்கிறேன் என் செல்வமே. தன்னம்பிக்கை மட்டும் உனக்குள் வைத்து கொண்டால் போதும். உன் வாழ்க்கையில் வரும் பலவீனத்தால் உன் வாழ்க்கையை ஒரு குட்டிச்சுவர் போல ஆகிவிட்டதா? இன்னும் எவ்வளவு வேதனைகளை தான் நான் சுமக்கப் போகிறேனோ என நீ மீளாத துயர் கொண்டதெல்லாம் போதும்.
உன் வாழ்க்கையில் நீ பெற்ற சரிவுகளும் இப்போது சரித்திரம் படைக்கப் போகிறது. எல்லா காரியங்களையும் நம்பிக்கையோடு நீ முயற்சி செய்தால் போதும். உன் அப்பன் முருகனின் அருளால் உன் வாழ்க்கை எனும் கரையை தொட்டு நீயும் சரித்திரம் படைத்து விடுவாய் என் செல்வமே. காலம் போகிறதே, வாழ்க்கையில் எல்லாமே நகர்ந்து கொண்டு போகிறதே தவிர எனக்கு இன்பமயமான வாழ்க்கை இன்னும் அமையவே இல்லையே. துன்பமும் துயரமும் என் வாழ்வில் தொடர்கதையாய் ஆகிவிட்டதே என நீ வருத்தப்பட்டதெல்லாம் போதும். உன் வாழ்க்கையின் பக்கத்தினை புரட்டும் போது பல மேடும் பள்ளங்களும் வரத்தான் செய்யும். உன் வாழ்க்கையில் உன்னை விட்டு விலகி போன விஷயங்களும், உன்னிடமிருந்து காணாமல் போன விஷயங்களும், உனக்கு கிடைக்காமல் போன விஷயங்களும் கூட இப்போது உன்னிடம் வந்து சேரும்படி ராஜயோக வாழ்க்கையை உனக்கு கொடுக்க உன் அப்பன் முருகன் வந்துவிட்டேன் என் செல்வமே. என் அருளால் கை சொடுக்கும் நேரத்தில் பல திருப்பங்கள் உன் வாழ்வில் வந்து சேரப்போகிறது. நீ என் மீது வைத்திருக்கும் பக்தியையும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே என் செல்வமே. இப்போது உனக்கான நல்ல நேரம் தொடங்கி உனக்கான நல்ல விஷயங்களும் நடப்பதற்கான நேரம் வந்துவிட்டது. நீ வேண்டியதையெல்லாம் நான் தருவது கிடையாது. ஆனால் உன் வாழ்க்கைக்கு தேவையானதையும் உனக்கு அவசியமானதையும் நிச்சயமாக நான் தந்தே தீருவேன். எந்த ரூபத்தில் யார் உருவத்தில் வேண்டுமானாலும் வந்து உனக்கு ஆறுதல் தருவதற்கு நான் தயாராக தானே இருக்கிறேன். நட்ட கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தி சுற்றி சுற்றி முணுமுணுத்து வந்தாலும், முருகா என என்னுடைய நாமத்தை சொன்னாலும், உனக்காக உன் நம்பிக்கையை காப்பாற்றும் விதமாக நான் வந்து அதில் குடியேறுவேன் என் செல்வமே. நீயோ நம்பிக்கை இல்லாமல் உன் வாழ்க்கையில் சலிப்பு தட்டி ஏமாற்றம் கொண்டு வெறுப்படைந்து விரக்தியாய் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். இந்த வயதிற்குள் அப்படி என்ன துன்பத்தை நீ பார்த்து விட்டாய்? ஏன் உன் முகத்தில் அமைதி தாண்டவமில்லாமல் ஆடிக்கொண்டிருக்கிறது? உன் மனம் எதையெதையோ நினைத்து யோசித்து கலங்கி குழம்பி நல்லதா கெட்டதா எப்படி சரி செய்வது என ஏக்கத்திலேயே இருப்பதையெல்லாம் நான் பார்த்து கொண்டுதானே இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களால் உன் மனமானது எதிர்மறையாய் எல்லாவற்றையும் யோசிக்கிறது. உன்னை சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறை அதிர்வுகளும் சேர்ந்து கொண்டு உன் வாழ்வில் நல்லது நடக்க விடாமல் தடுப்பதையெல்லாம் இப்போது நான் முறியடிக்க வந்துவிட்டேன் என் செல்வமே. என்னுடைய அருளால் இனி உன் வாழ்வில் எல்லா நல்ல விஷயங்களும் நடந்து உன் வாழ்க்கையின் உயரத்தையும் நீ தொடப்போகிறாய். உன் வாழ்வில் இருக்கும் துன்பமெல்லாம் விலகி உனக்கான இன்பம் நீ எதிர்பார்த்ததை காட்டிலும் அதிகமாகவே வந்து சேரப்போகிறது. நீ கண்மூடி என்னை நினைத்து வணங்கினால் நீ வணங்கும் கைகளுக்குள் ஒளியாய் வந்து இறங்கி நான் உன் அப்பாவைப் போல உன் தாய் தந்தையைப் போல உனக்கு துணையாய் இருந்து உனக்கு நல்வழியை காட்டி உனக்கான நல்வாழ்க்கையையும் வாழ வைப்பேன் என் செல்வமே. பட்டகாலிலே படும் கெட்ட குடியே கெடும் என்பதுதானே பழமொழி. ஒரு தோல்வியை சரி செய்ய போய் அதை சமாளிக்க முடியாமல் நீ திணறி தடுமாறுவதும் மீண்டும் மீண்டும் அது பிரச்சனையாகவும் தோல்வியாகவுமே மாறி உனக்கு கஷ்டத்தை கொடுப்பதும் அதனால் நீ வேதனையை அனுபவமாய் பெற்றதும் எல்லாமே எனக்கு தெரியும். போதும் என் செல்வமே. இனிமேலும் இப்படி குழி தோண்டி புதைக்கக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகள் உன் வாழ்வில் குமிந்து வருவதை நான் பொறுக்கவே மாட்டேன். நீ தலை நிமிர்ந்து தன்மானத்தோடும் கௌரவத்தோடும் கௌரவமாய் கம்பீரமாய் உன் வாழ்க்கையை வாழ்வதற்கு உண்டான விஷயங்களை தான் இப்போது செய்ய போகிறேன். யோகங்களிலே மிகச் சிறப்பான ராஜயோக அதிர்ஷ்டத்தை உனக்கு கொடுக்க நான் வந்து விட்டேன். எவ்வளவு பெரிய பிரச்சனை என்றாலும் நீ வணங்கும் நான் உனக்காக வந்து நிற்பேன். ஓ முருகா.